சிம்பிளா டெய்லியும் இட்லி தோசைன்னு செய்யறதுக்கு பதிலாக ரொம்ப டேஸ்டியா டிஃப்ரெண்டா இந்த ரவா ரோல் வந்து செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் வந்து டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா பூண்டு சட்னி அந்த மாதிரி காரமாக ஏதாச்சும் வச்சு சாப்பிடுங்க. அப்போ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்ம இது செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம 1 கப் ரவை எடுத்துருக்கோம் ரோல் செய்யறதுக்கு. இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா மாவு மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ மாவு அடித்து எடுத்தாச்சு. இந்த பாருங்க, இந்த மாதிரி நைஸாக அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடால 1 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. கால் கப் மைதா மாவு. இதில் நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மாவு மாதிரி அடித்து பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்க, அடிச்சாச்சு. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கும். இது கூட நம்ம 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மாவு மாதிரி அடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் அடிச்சு எடுத்துக்கோங்க மாவு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ இது கூட காரத்துக்கு பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கோங்க கட் பண்ணி. இது சில்லி ஃப்ளெக்ஸ். நீங்க வத்தலை வந்து மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம். இஞ்சி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இதுல 1 கைப்பிடி கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா, 2யுமே சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ளேவர்லாம் சேர்ந்தாதான் மாவு வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்ல வாசனையாகவும் இருக்கு. நம்ம இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு தவா எடுத்து வச்சுக்கோங்க. தவா சூடானதும் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா நம்ம மாவு ஊற்றிக்கலாம். இதை நீங்கள் பேனில் வச்சு பண்ணாமல் இட்லி குக்கரில் வச்சு பிளேட்டில் கூட இந்த மாவு ஊற்றி ஆவியில் கூட வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் 2 கப்பு மாவு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதை அப்படியே எல்லா இடமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நீங்கள் பெரிய கரண்டி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு வந்து 2 கரண்டி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன கரண்டின்னு சொன்னால் நீங்கள் 4 கரண்டி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதை ஒரு மூடி வச்சு மூடிடுங்க. இது வேகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ஒரு 2 மினிட்ஸுக்குள்ளே நல்லா வெந்துடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நீலாம் இங்கே பாருங்கள், ரொம்பவும் வெந்துடுச்சுன்னா அது முறுமுறுன்னு ஆகிடும். இந்த மாதிரி பதத்தில் கொஞ்சம் கையில் தண்ணி எடுத்துட்டு நீங்கள் எப்படி தொட்டு பார்த்துக்கோங்க. கையில் ஒட்டலை. இப்போ அது நல்ல பதத்தில் வெந்துடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம்.
ஒரு நிமிஷம் வச்சிங்கன்னா அந்த சூடெல்லாம் போய் ஆறிடும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கோம். இதை வந்து எடுத்து இதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கார்னர் ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டு இதை இந்த மாதிரி ரோல் மாதிரி செஞ்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணி எல்லா மாவையும் எடுத்து வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.